திமுக என்றாலே ஒரு ஐட்டமான ஒரு கட்சி. அதை யாராலும் உடைக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. கூட்டணி கட்சிகள் வெளியேறினால திமுக இனிமே பலமாகும். திமுக இப்பதான் புத்தரிசியோட இருக்குது. திமுக விலகி அவங்க போறாங்கன்னு சொன்னா இது திமுக வீழ்ச்சியினுடைய ஆரம்பம். நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இல்லாமல் போகும். வாக்கே இல்லாதெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு தேவையில்லாம எங்களுடைய விளைவு தான் ஒரு கஷ்டத்தை சந்திச்சாங்க. ஆனா திமுக இன்னும் தனித்துவ பெறப்போய் கூட்டணி இல்லாம தனியா வரக்கூடிய வாய்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. திமுக இன்னி ஆட்சியை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். இந்த பதவி யுகத்தை அவங்க மட்டும் சுயமா ஆரம்பிச்சாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அந்த இப்போ தாவேக ஆட்சி புதுசா வந்திருக்காங்க. புதுசா வந்தவங்க எப்படி சரிசமமா எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்காங்க. இந்த ஒரு பண்பு 60 ஆட்சி காலத்துல வரல. அங்க போன இடத்துல அவங்களுக்கு பதவி சுகத்தை கண்ட உடனே அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எடுக்கிறாங்க. இதுக்காக திமுக பலமா இருக்கிறது பலவீனமாக இருக்கிறது எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் திமுக வேண்டுமே, திமுகவுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேவையில்லை. காரணம் அவங்கள சார்ந்து தான் இவங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கை சார்ந்து டிஎம்கே இல்லை, எந்த காலத்திலையும் இல்லை. நாளைக்கு இதே கட்சிகள் திரும்பி திமுக கூட்டணிக்கே வரலாம். வராம போனாட்டியும் இதே எதிர்கட்சி நிலைமைக்கு வலுவா வரக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு திமுக இருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகள் அவர்களோட கூட்டணியில் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு இவர்கள்லாம் எதற்காக வெளியில போனாங்கன்றதை அவங்க பரிசோதிக்கணும். ஆரோக்கியமான எதிர்கட்சியாக இருந்து இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மக்கள் நல கோரிக்கையில் முன்வைத்து போராட்டங்களை நடத்துவதற்கு திமுக தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு நடந்தால் அனைவரும் ஒன்று சேர்வார்கள். தமிழ்நாட்டு நலன்ல மேலும் அக்கறையோடு திமுக செயல்படணும். இன்னும் கூடுதலான செயல்பாடுகள் கொண்டு வந்தாங்கன்னா மாற்றங்கள் நிகழ்த்த முடியும். மாற்றம் நிகழ்த்த முடியாததான் இல்லை.